வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? பாக்குறேன். கரெக்டா இருக்கு. ஓகே மேடம். மேடம், அது நான் புடவை பார்க்கணும். பட்டு புடவையா நார்மல் புடவையா மேடம்? பட்டு புடவை தான். வாங்க மேடம், காமிக்க சொல்றேன். வாங்க. இவ எதுக்கு இங்க வரா? நீ வெளிய வந்து போடுற டிராமால அவன் ராத்திரி முழுக்க உன் கூட இருந்திருக்கான் நம்பணும். யாருக்குமே டவுட் வரக்கூடாது. இவ யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? டிரைவருக்கு ஃபோன் பண்ணலாம். சொல்லுங்க மேடம். எங்க இருக்கு? வெளியில வண்டி கிட்ட தான் மேடம் இருக்கேன். மண்டபத்துல நான் செட் பண்ண பொண்ணு கடைக்கு வந்துட்டா. எப்படியாவது அவளை ஃபர்ஸ்ட் வெளியில கூட்டிட்டு போ. சரிங்க மேடம். சீக்கிரம். இது நல்லா இருக்கும் மேடம், இத பாருங்க. இதெல்லாம் வேணாம். அந்த கிரீன் கலர் புடவை எடுத்து தாங்க. இதுவா மேம்? இது காஸ்ட்லி மேம். ஹலோ, எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் நான் எடுப்பேன். காட்டுங்க. சரிங்க மேம். இவ்வளவு பெரிய கடை முதலாளிக்கு நான் உதவி பண்ணிருக்கேன். இந்த புடவெல்லாம் ஒரு விஷயமா? செம்மையா இருக்குல்ல எனக்கு? ஆமா மேடம், நல்லா இருக்கு. அம்மா, ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. எங்க? ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. அண்ணா, அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க கஸ்டமர்னா? எனக்கு தெரிஞ்சவங்க தான்மா. அம்மா, ஒரு நிமிஷம் வாங்க. ஒருவேளை இந்த விஜய் வர சொல்லிருப்பாளோ? சரி சரி, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. இந்த புடவை எடுத்து வைங்க. புடவை மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே மேடம். எனக்கு வேணும். யாருக்கும் கொடுத்துறாதீங்க. சரிங்க மேடம். இப்ப எதுக்கு நீங்க வந்த? இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? நீங்க கொடுத்த பணம் செலவாய் போச்சு. நிறைய செலவு இருக்கு மேடம். இப்பெல்லாம் லட்சத்துல சம்பாதிச்சாலே பத்த மாட்டேங்குது. ஏதாவது பார்த்து பண்ணா நல்லா இருக்கும் மேடம். இத பார், நீ கொடுத்த வேலைய ஒழுங்கா முடிக்கல. உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும்? வேலையை முடிக்கலனாலும் நான் ரிஸ்க் எடுத்தல மேடம். அந்த விஜய் தான் எல்லா பிளானையும் மாத்தினான். எனக்கு இன்னும் நிறைய பணம் தரதா சொல்லி என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா. அதனாலதான் நான் அங்கிருந்து போனேன். இப்ப அவளும் என் கண்ணுல பட மாட்டேங்கிறா. நீங்களும் என்ன போன்னு விரட்டுறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் என்ன தக்காளி தொக்கா? சேர்ந்துதானே எல்லாமே பிளான் பண்ணிருப்பீங்க. இப்ப சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி பேசுறீங்க. விஜய் உனக்கு பணம் தரேன்னு சொன்னாலா? ஆமாங்க. அப்ப நீங்களும் அவங்களுக்கு கூட்டு கிடையாதா? உங்க பிளான் வேற, அவங்க பிளான் வேறயா? நீங்க கூட்டா பிளான் பண்ணி ஏதோ பெருசா திட்டம் போடுறீங்கன்னு தான் நினைச்சேன். அப்போ அந்த விஜய் தான் பிளான் பண்ணி கார்த்தி ரூமுக்கு போயிருக்காளா? அப்ப சரி, உனக்கு பணம் தானே வேணும், நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப என் கையில எதுவும் இல்ல, தயவு செஞ்சு நீ கிளம்பு. சரி மேடம், நீங்க விஜய வர சொல்லுங்க, நான் பாத்துட்டு போறேன். இங்க பாரு, யார் வந்தாலும் எனக்கு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. சும்மா போஸ்னா எப்படி மேடம்? ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கு மேடம். என்ன பண்றது? இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. ஓகே மேடம், தேங்க்யூ. நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஆனா அதுக்கு எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. அப்பதான் கண்மணி அக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதை என்னால தடுக்கவும் முடியல. அந்த பொண்ணு போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பதிலா நாமளே வந்துடலாமேன்னு நினைச்சேன். அக்கா, அவ ரொம்ப தப்பானவக்கா. கார்த்தி மச்சான் அவளை கல்யாணம் பண்ணிருந்தா அவங்க வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். நம்ம குடும்பமும் கெட்டு அழிஞ்சு போயிருக்கும். அது நடக்கணும்னு கண்மணி அக்கா ஆசைப்பட்டாக. அத நான் தடுக்கணும்னு தேங்கா நினைச்சேன். கார்த்தி மச்சான எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதுல எனக்கும் கொஞ்சம் சுயநலம் இருந்துச்சுக்கா. மச்சானையும் காப்பாத்தலாம், அதே நேரம் நான் நினைச்ச வாழ்க்கையும் கிடைக்கும்னு நினைச்சேன்.
அதனாலதான்க்கா நான் அந்த பொண்ண அனுப்புனேன். மண்டபத்துல ஒரு பெரிய டிராமா போட்டல, அதெல்லாம்? ஐயோ அக்கா, நான் அவளை அனுப்பிட்டு ரூமுக்குள்ள போனேன். ஆனா ரூமுக்குள்ள நடந்தது எல்லாமே உண்மைக்கா. அதுல சத்தியமா போய் எதுவுமே இல்ல. ஏற்கனவே கார்த்தி மச்சான் போதையில இருந்தா. அவங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டா அக்கா. நீ சொல்றது எல்லாமே உண்மைதானே விஜி? ஆமாக்கா. சரி நட, நம்ம இது எல்லாத்தையுமே மாமா கிட்ட சொல்லிடலாம். வா. அக்கா அக்கா வேணாக்கா. என்ன? இப்போ நீங்க இது மாமா கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கண்மணி அக்கா பண்ணது எல்லாமே விளக்கமா சொல்ல வேண்டி வரும்க்கா. அதுக்கப்புறம் அது ராகவ மச்சாங்கும் தெரிஞ்சு போயிடும்க்கா. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்மணி அக்கா வாழ்க்கையும் கெட்டு போயிடும்க்கா. வேணாங்க்கா, என்னைய விட்டுருங்கக்கா. அவங்களும் பாவம் இல்லக்கா. என்னால யார் வாழ்க்கையும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. அக்கா அக்கா தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்கக்கா. எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு போயிருங்கக்கா. நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுறேன்க்கா. நான் சத்தியமா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்க்கா. என்ன நம்புங்கக்கா, என்ன நம்புங்கக்கா, என்ன நம்புங்க.